பாத்தீங்க அப்படின்னா இப்போ மகாத்மா காந்தியை எடுத்துக்கோங்கல, இந்நாள் இருந்தானா இந்த நாடு வல்லரசு ஆயிடும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே சுட்டு கொண்டுட்டாங்க. யாரெல்லாம் மிக முக்கியமான தலைவர்களா இருக்காங்களோ, இப்போ ஒரு நாட்டை அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 10 மக்களை கொன்னுடணும், ஒரு ஏரியால பாம் போடணும் அப்படின்னு போட மாட்டாங்க. அந்த நாட்டுக்கு மூளையாக இருக்கக்கூடியவங்க யாரு, அவங்களை குறிவிப்பாங்க. அந்த பர்சனை கொண்டுட்டா க்ளோஸ். ஒரு படைக்கு தலைவன் எப்படி முக்கியம்? இப்ப படையில இருக்கவங்க எல்லாரும் புத்திசாலித்தனமா இருக்காங்க அப்படின்னா அந்த படை வெற்றி அடைஞ்சிருமா? முடியவே முடியாது. அந்த படையில உள்ளவங்க எல்லாரும் முட்டாளா இருக்காங்க. அந்த படையை நிர்வகித்து செல்லக்கூடிய தலைவன் சிறப்பா இருக்கான், செயல்படுறான் அப்படின்னு சொன்னா அந்த படையை வீழ்த்தவே முடியாது இல்லையா? அப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இப்படிப்பட்ட இந்த